இப்போ நம்ம குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, நட்சத்திரப்பூ, பிரியாணி பூ, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் தான் இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனாலே போதும். பெரிய சைஸ் பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக சேர்க்குறதா இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொட்டேட்டோவை பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீல் மேக்கரை 10 மினிட்ஸ் ஹீட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், அது ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 கப் பாஸ்மதி ரைஸ் நான் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 கப் அரிசிக்கு 2 கப் கோகோனட் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு மசாலா ஆட் பண்ண தேவையில்லை, ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போவே இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணியோட அரோமா சூப்பராகவே வருது. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கேஷ்யூ அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராகவே ஒரு பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி.